தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் கார்மேகத்தை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாட்டு பாடி வாக்கு சேகரித்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அண்ணா சிலை அருகே நாம் தமிழர் கட்சியின் ஈரோடு வேட்பாளர் கார்மேகத்தை ஆதரித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திறந்தவெளி வாகனத்தில் நின்றபடி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பொதுமக்களை பார்த்து பாட்டு பாடி வாக்கு சேகரித்தார். வருகின்ற 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் மைக் சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என கூறி காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் ஒரே நிலைப்பாடு உள்ள கட்சி எனவும் திமுக தனியாக நின்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு கேட்க முடியாததால் கூட்டணி கட்சியினருடன் சேர்ந்து மக்களை சந்தித்து வருவதாகவும் விமர்சனம் செய்தார். குடிக்கும் தண்ணீரை விற்பனை செய்து அரசு மதுபான கடையை மட்டும் தமிழக அரசே நடத்துகிறது எனவும் குற்றம் சாட்டினார். மதவாதத்தை எதிர்க்கிறீங்க, மதவாதத்தை அவர் எதிர்த்தாரு. அவர் நினைவு தினத்தை ஏன் நீங்க போற்றுறதில்லையே? ஏன் தெரியுமா? அவர் சொன்னாரு, மானம் உள்ள ஒரு தமிழன் திமுக ஓட்டு போடுவான்னு கேட்டார். அவன் கடையப்பா, அவன் பொய்யா பேசுவான். வேணும்னா குஷ்புவோட கூட கூட்டணி வைப்பாங்க. அப்ப குஷ்புவோட அரசியலுக்கே வரல. அப்பவே கணிச்சு சொன்னார் பாருங்க. கடைசியா அந்த கட்சியில போய் சேர்ந்தாங்க. சொன்னார்ல, நான் செத்தால் என் மேல திமுக கொடியை போட்டு தொடங்கத்தான் அப்படின்னு சொன்னவரு இவனை ஒளிங்கத்தான் சொன்னார். கடைசியா தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? எல்லா இஸ்லாமிய கட்சி தலைவர்களும் திமுக கூட்டணி வச்சதுனால எங்க அண்ணன் பன்னிவா பத்தி பேச முடியல. இன்னைக்கு நான் ஒருத்தர் தான் ஊர் பன்னிவாவா காகிதம் இல்லத்து, பன்னிவாவா காகிதம் இல்லத்து போயிட்டு பேச மாட்டார்கள். வளர்ச்சி அடைந்த தென் சென்னையாக மாறுவதற்கு கருவாடு சந்தை அமைத்து உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துவேன் என பாஜக வேட்பாளர் தமிழிசை வாக்குறுதி அளித்துள்ளார். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் தெலுங்கானா புதுச்சேரியின் முன்னாள் ஆளுநரும் தென் சென்னை பாஜக வேட்பாளருமான தமிழிசை சவுந்தரராஜன் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி பனையூரில் உள்ள நயனார்குப்பம் மீனவ கிராமத்தில் மீனவ மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அப்போது கிராம மக்கள் பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்து வரவேற்றனர். மேலும் அப்பகுதியில் உள்ள அம்மன் கோயிலில் அவரது வெற்றிக்காக அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பின் போது பேசிய அவர், உலகின் பெரிய சந்தையான கருவாடு சந்தை மீனவரின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு பெரிதும் உதவியாக இருக்கும் எனவும், எனக்கு வாக்களித்தால் இங்கு கருவாடு சந்தைகள் உருவாக்கி உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துவேன் என்றும் வாக்குறுதி அளித்தார். மேலும் அவரை சந்திக்க வந்தவர்கள் அனைவருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் சால்வை போற்றி மரியாதை செலுத்தியதோடு தாமரைக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பொள்ளாச்சியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாஜக மீது குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சுரேஷ்குமாரை ஆதரித்து பொள்ளாச்சி பல்லடம் சாலை ராஜேஸ்வரி திடலில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் நாட்டில் எதுவும் வளர்ந்து விடவில்லை, மோடியின் தாடி மட்டுமே வளர்ந்திருப்பதாகவும், தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் திமுகவை சேர்ந்த 39 எம்பிகள் மக்களுக்காக எதுவும் பேசவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் காற்றாலை, சூரிய ஒளி மற்றும் கடல் அலை மின்சாரத்தை அரசே உற்பத்தி செய்யாமல் தனியாருக்கு தாரை வார்த்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நம் இனத்தின் நலத்தை பாதுகாக்கும் என்றெல்லாம் நாம் நம்பி இருந்தோம். ஆனால் இது எல்லாமே ஏமாற்று. இந்த கட்சி ஆட்சிகளுக்கு நம்மை ஆள வேண்டும் என்கிற வெறி, பதவி வெறிதான் உன்னை ஒழிய எல்லா இனங்களையும் போல உரிமை பெற்று பெருமையோடு சிறந்து தமிழினம் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இவர்களுக்கு துளியும் கிடையாது. இந்த அதிகாரம் அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது. இந்த அதிகாரத்திற்கு கண்கள் உண்டு என்னுடன் பிறந்தவனே, ஆனால் கண்ணீர் ஒரு துளி கூட கிடையாது. இதற்கு காதுகளே கிடையாது. நீ என்ன கத்தினாலும் கதறினாலும் காதுகளே கிடையாது, கேட்க. அதற்கு அகன்ற வாயும் நீல கால்களும் மட்டும்தான் உண்டு. நீ உன் உரிமைக்காக போராடினால் ஓங்கி அந்த கால்களை வைத்து மிதிச்சு நசுக்கும். அந்த செயலை அகன்ற வாயை வைத்து பேசி நியாயப்படுத்தும். இதுதான் நாம் கட்டமைத்து வைத்திருக்கிற அதிகாரம். பொன்னமராவதி அருகே காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் பிரச்சாரத்தில் ஒருவர் கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி சுற்றுவட்டார பகுதிகளில் சிவகங்கை நாடாளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர்
கார்த்திக் சிதம்பரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆகியோர் வாக்குகள் சேகரித்தனர். அப்போது வாக்காளர்கள் முன்னிலையில் கார்த்திக் சிதம்பரம் பேசுகையில், தமிழ்நாட்டில் ₹1 வரி கட்டினால் 29 பைசா தான் வருகிறது. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் ₹1 வரி கட்டினால் அவர்களுக்கு ₹2.73 செல்கிறது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ், அதை நிறுத்தி வைத்திருப்பவர் மோடி என விமர்சனம் செய்தார். அப்போது கூட்டத்தில் ஒருவர் கேள்வி எழுப்பியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் சற்று நேரத்தில் தள்ளுமுள்ளாக மாறியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து விசாரிக்கையில், சில நாட்களுக்கு முன்பு அதிமுக சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் சேவியர் தாஸ் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது மாற்றுத்திறனாளி அதிமுக தொண்டரை திமுக நிர்வாகி ஆபாசமாக திட்டியதாகவும், அதற்கு பழிவாங்கும் விதமாக அதிமுக காரர்கள் இவ்வாறு சலசலப்பில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. அம்மா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு ₹400 சம்பளம். பாமக வேட்பாளர் வெற்றி பெற்றால் காவிரி உபரி நீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பரப்புரை மேற்கொண்டார். தேசிய முற்போக்கு கூட்டணியில் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மொரப்பூர், அரூர் பகுதிகளில் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சினை, வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்து வருகிறது. நீங்கள் ஆதரித்து வெற்றி பெற செய்தால் காவிரி உபரிநீர் திட்டம், தென்பெண்ணை உபரிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும். இதனால் மாவட்டத்தில் விவசாயம், குடிநீர் பஞ்சமில்லாமல் இருக்கும். தொழிற்சாலைகள் அமைத்து வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும் என்றார். மேலும் பேசிய அவர், பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.